வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவா இந்தியர்களை அமெரிக்கா அட்டாக் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? குவைத்தோட ஏர்போர்ட்ல ரெண்டாவது டைமா அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈரான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நேற்று வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேசியிருப்போம். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த இந்தியர்கள் எல்லாருமே அமெரிக்கா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, மோடி இது சம்பந்தமா ஏன் இதுவரை இத பத்தி பேசல அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையுமே கேட்டிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், வெளிநாட்டு கப்பல்ல இருக்கக்கூடிய மாலுமிகளா இருக்கட்டும் இல்ல ஊழியர்கள் எல்லாருமே இந்திய கடற்படைக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. ஈரானோட பல பில்லியன் டாலர்கள் எல்லாத்தையுமே ஐக்கிய அரபு அமீரகம் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க திடீர்னு இந்த ஒரு முடிவை எடுத்தாங்க? இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போரை டெம்பரரியா இல்ல நிரந்தரமா இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தை எங்க நடக்க போகுது, இது சம்பந்தமான முக்கிய தகவல்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போர் அப்படிங்கிறது டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு 10 டேஸா பாத்தீங்கன்னா அது ரொம்பவே உக்கிரமா போயிட்டு இருக்கு. பல பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே அதிகமாயிட்டு இருக்கு. சரி ஓகே, ஒரு வழியா இந்த போரை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது எல்லாமே எங்க நடக்க போகுது அப்படிங்கறது நான் வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா கண்டினியூவா இந்தியர்களை அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, இது ரொம்பவே சட்ட விரோதமானது. அதுவும் இதை நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அதை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் திரும்பவுமே இரண்டாவது முறையா அமெரிக்கா மேல கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மோடி அவர்கள் இது சம்பந்தமா இதுவரைக்குமே ஏன் பேசல அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுமே கேட்டிருக்காரு. இதுவரைக்குமே மோடி அவர்கள் சைடுல இருந்து இது சம்பந்தமா எந்த ஒரு அறிக்கையுமே வரவே இல்லை. அது எல்லார்கிட்டயுமே ஒரு கேள்வியாவும் ஒரு சந்தேகமாவும் இருக்கு. ஆனா மோடி அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம அமெரிக்கா மேல கோவப்பட்டோம் அப்படின்னா அவங்க திரும்ப நம்ம மேல ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ, நம்ம இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போயிடலாம், அதுதான் நமக்கு இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு ரொம்பவே ஒரு சேஃப் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் பெரும்பான்மையில எல்லாரோட எதிர்பார்ப்புமாவே இருக்கு, அவங்களோட கருத்துமாவே இருக்கு. இதுக்கு நடுவுல இப்ப என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மே 26ல ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ஒரு வெளிநாட்டு கப்பல் ஒலிம்பிக் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரான் அமெரிக்கா அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க அந்த போரால அந்த கப்பல் அட்டாக் ஆயிருக்கு. அந்த கப்பல் இப்போ சேஃபா என்ன இருக்குன்னா கேரளாவோட கொச்சி துறைமுகத்துல சேஃபா ரீச் ஆயிருச்சு. அங்க அந்த தாக்குதல் நடந்துச்சுல்ல, அப்போ என்ன இருக்குன்னா ஒரு ஏவுகணை மூலமா அந்த அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த ஏவுகணை அந்த கப்பலோட முக்கியமான ஒரு டேங்கர்ல மாட்டி இருக்கு. அதை இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்திய கடற்படை சேஃபா அதை ரிமூவ் பண்ணிருக்காங்க. இது இந்தியாவுக்கு இதனால எந்த ஒரு லாபமுமே இல்ல. இது ஒரு வெளிநாட்டு கப்பல் இருந்தாலும் அதை மனிதாபிமான அடிப்படையில இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த வெளிநாட்டு கப்பலோட ஊழியர்களா இருக்கட்டும், அங்க வேலை பார்க்கக்கூடிய மாலுமிகள் எல்லாமே இந்தியாவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இதாண்டா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால எல்லாருமே இதை ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ திடீர்னு ஐக்கிய அரபு அமீரகம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஈரானோட பல பில்லியன் டாலர்கள் எல்லாத்தையுமே முடக்கி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை ஏன் முடக்கி வச்சாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்கா ஈரான் மேல பொருளாதார தடை போட்டு வச்சிருக்காங்க. அமெரிக்கா ஈரான் கூட யாருமே பிசினஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தமுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி வச்சிருந்தாங்க. சோ அதையே என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்காவோட கூட்டாளிகள் என்ன பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ணாங்க. அதனால ஈரானை நம்ம இந்த அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட அந்த வெளிநாட்டு வங்கிகள்ல இருந்த டாலர் எல்லாத்தையுமே முடக்கி வச்சுட்டாங்க. இப்போ ஐக்கிய அரபு அமீரகம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அது எல்லாத்தையுமே நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இவங்களுக்குள்ள போர் நடந்துகிட்டு இருக்குல்ல, இவங்க டைரக்டா எப்பவுமே அட்டாக் பண்ணிக்கிட்டே கிடையாது. அமெரிக்காவை ஈரான் டைரக்டா அட்டாக் பண்ணல, அவங்களோட நட்பு நாடுகளை அட்டாக் பண்றது மூலமா அமெரிக்காவுக்கு அது ஒரு மிகப்பெரிய லாஸா இருக்கும், அது அமெரிக்காவுக்கு ஒரு வார்னிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த குவைத், ஜோர்டான், ஐக்கிய அரபு அமீரகம், சவுத் அரேபியா எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஐக்கிய அரபு அமீரகம் அப்படிங்கிறது அது ஒரு பிசினஸ் ஹப். அங்க இந்த போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா சுற்றுலா பயணிகள் அதிகமா அங்க வர்ற ஒரு இடமா இருக்கு. இந்த மாதிரியான தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா சுற்றுலா பயணிகள் யாருமே பயந்துட்டு வரமாட்டாங்க. இது நமக்கு
நமக்கு மிகப்பெரிய லாஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஐக்கிய அரபு அமீரகம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரான்ல முடக்கி வச்சிருந்த அந்த பல பில்லியன் டாலர்கள் எல்லாத்தையும் நாங்க வந்து விடுவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு எதுக்குடா வம்பு, நம்ம வந்து அமைதியா அதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானுமே இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போருக்கான அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எங்க நடக்க போகுது அப்படிங்கிறது பல பேர் என்ன சொல்றாங்கன்னா பல விதமா சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பவுமே வந்து பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்ல தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலே இது வந்து சுவிட்சர்லாந்துல தான் நடக்க போகுது. அது மேபி நாளைக்கு இல்ல நாளானைக்கு இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவுல இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு போட்ட ஒரு ட்வீட் வந்து பயங்கரமான ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. ரொம்பவே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாவுமே இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் உயிரோட இருக்க வரைக்குமே வந்து ஈரான் வந்து அணு ஆயுதங்களை நான் தயாரிக்கவும் விட மாட்டேன், வேற யாருக்கிட்டையும் வாங்க விட மாட்டேன். கடந்த 30 வருஷமா நான் தான் வந்து போராடிட்டு இருக்கேன். இல்லனா ஈரான் வந்து அணு ஆயுதங்களை தயாரிச்சு எப்பவோ இஸ்ரேலோட சோழியை முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காரு. ஈரானோட நோக்கம் என்னன்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே வந்து உலக வரைபடத்துல இருக்கக்கூடாது, அதை வந்து எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிதான் ஈரான் இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு சொல்றது வந்து உண்மையிலேயே ரொம்பவே வேடிக்கையா இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட சப்போர்ட் இல்ல அப்படின்னா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே கிடையாது. ஆனா ஈரான் அப்படி கிடையாது, அவங்க தனிச்சு நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தைரியமா நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு தனியா தான் அவங்க வந்து ஒவ்வொரு போரா இருக்கட்டும் இல்ல அட்டாக் எல்லாத்தையுமே வந்து தனிச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்ரேல் அப்படி கிடையாது, அமெரிக்காவோட சப்போர்ட்ல தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவர் சொல்றது உண்மையிலே வேடிக்கையான ஒரு விஷயமா தான் இருக்கு. இருந்தாலும் அவர் சொல்றதா நம்ம வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு. இது ஈரானுக்கு அவர் கொடுக்கிற வார்னிங் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடிஞ்சிருமா அப்படின்னா அது வந்து டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் இதுக்கப்புறமா அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது, யார்கிட்டையும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஈரான் சைட்ல இருந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஈரான் சைட்ல இருந்து அவங்க வைக்கிற டிமாண்ட் என்னன்னா, அமெரிக்கா வந்து ஈரான் மேல ரொம்ப நாளா வந்து இந்த பொருளாதார தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்கல்ல, அதை வந்து நீங்க நீக்கணும், முழுசா நீக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு அமெரிக்கா வந்து ஒத்து வர்ற மாதிரி தெரியல. சோ அதனால இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இப்போ நடக்குமா அப்படிங்கிறதுலயே ஒரு இழுபறியா போயிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. சரி, இதனால இப்ப தங்கத்தோட விலை வந்து ஏதாவது ஏறி இருக்கா அப்படின்னா, காமனா இந்த மாதிரியான போர் அப்படின்னு நடக்கும்போது தங்கத்தோட விலை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏறும். ஆனா இந்த முறை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கச்சா எண்ணெயோட விலை தான் வந்து அதிகமா இருக்கு. அதனால கோல்டுல யாருமே மோஸ்ட்லி அதிகமா இன்வெஸ்ட் பண்ணல, எல்லாருமே வந்துட்டு இந்த கச்சா எண்ணெயை தான் வந்து போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தங்கத்தோட விலை அப்படிங்கிறது இந்த முறை இந்த போர்ல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. குடிகார பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களோட பேச்சை நம்பலாமா, இந்த போர் முடியுமா, இல்ல இந்த போர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுமா, இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியா டீடைலா அதுவும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.